வெல்கம் டு ராயல் தம்பி கிச்சன். இன்றைக்கி நான் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ் தான் சொல்ல போகிறேன். இதை நம்ம அப்படியே சேர்த்து சாப்பிட்லாம், குக் பண்ண தேவையில்லை. எடையும் குறைக்கணும், சத்தான உணவு சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்க இதை கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்லாம். பிள்ளைங்களுக்கும் கொடுக்கலாம். வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். அதுக்கு நான் சிப்பீஸ் வேக வச்சு 1/2 கிலோ சிப்பீஸை வேக வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நைட்லேயே ஊற போட்டு குக்கரில் போட்டு வேக வச்சுக்கணும். உப்பு போட்டு வேக வச்சது தான். அந்த சிப்பீஸில் நம்ம நல்லெண்ணெயும் ஆலிவ் ஆயிலும் ஒரு ஸ்பூன் டேஸ்ட்டுக்காக சேர்க்குறோம். உடம்புக்கு ஆலிவ் ஆயிலும் நல்லது, நல்லெண்ணெயும் நல்லது, சேர்த்து தான் செய்யணும். சூப்பராக இருக்கும். நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய வெஜிடபிள் தான் நம்ம சேர்க்க போகிறோம். ஒன்றும் வேறு வெஜிடபிள்லாம் எதுவும் இல்லை. துருவின கேரட்டு, துருவின சின்னதாக எடுத்த குக்கும்பர் சேர்க்குறேன். குக்கும்பரையும் சேர்த்துட்டு வெங்காயம் சேர்க்கலாம். வெங்காயம் கண்டிப்பாக பச்சையாக சாப்பிட்ணும். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக கொடுக்கும். அதனால் நம்ம வெங்காயத்தையும் இதில் சேர்த்து சாப்பிட்டோம்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதையும் வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சிப்பீஸோடு எல்லா வெஜிடபிளும் மிக்ஸ் ஆகணும். நெக்ஸ்ட்டு தக்காளி நான் ஒரு தக்காளி சேர்க்குறேன். எல்லாமே ஒன்று ஒன்று தான் சேர்க்குறேன். ஒரு தக்காளி, நான் 2-3 பச்சை மிளகா சேர்க்குறேன். ஏன்னா பச்சை மிளகா சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் காரமாக. இதில் ஸ்பெஷல் மாங்காய் தான். மாங்காய் நான் அப்படியே பச்சையாக சின்ன சின்னதாக வெட்டி சேர்க்குறேன். தேங்காயும் சேர்க்குறேன். தேங்காயும் மாங்காயும் சேர்க்குறது நம்ம ஊர் ஸ்பெஷலு. அதனால் இது வெள்ளைக்காரங்க சேர்க்க மாட்டாங்க, நம்ம சேர்த்து சாப்பிடுவோம். அது உடம்புக்கு ரொம்ப நல்லது. தேங்காவும் மாங்காவும் பச்சையாக அது சேர்க்க பார்த்து டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபிஷ் சாலட்டில் பார்ஸ்லி சேர்ப்பாங்க. நம்ம பார்ஸ்லி சேர்க்காம கொத்தமல்லி தழையே சேர்க்கலாம். லீஃபை சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக லெமனை புழிஞ்சு விட்டுக்கிட்டோம்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அப்புறம் இதில் கொஞ்சம் நான் பெப்பரும் சேர்த்துக்குவேன். பெப்பரை சேர்த்து தான் சாப்பிடுவாங்க சாலட்டு. நம்மளும் பெப்பர் சேர்த்துக்குவோம். ரொம்ப அருமையாக இருக்கும். பெப்பரும் உடம்புக்கும் நல்லது. லெமனு பெப்பர் எல்லாமே சேர்க்கறதால கொலஸ்ட்ராலுக்கு ரொம்ப நல்லது. உடம்பு வெயிட்லெஸ் ஆகிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது அந்த மெத்தடில் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாரத்துக்கு 2 டைம் இதை நம்ம சாப்பிட்லாம், உடம்பு எடை குறைக்கிறதுக்கு. மார்னிங்கில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கிட்டோம்னா வெஜிடபிளும் ப்ரோட்டீனும் சேர்த்து சாப்பிட்டாமல் நம்மளுக்கு ரொம்ப சத்து கிடைக்கும். சாப்பிட்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால் இது மார்னிங்கும் ஈவினிங்குக்கும் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். பிள்ளைங்களும் விருப்பமாக சாப்பிடுவாங்க. எதுவுமே சமைக்காமல் தான் சேர்க்கணும். இதெல்லாம் பச்சையாக சேர்த்து சாப்பிட்டா தான் நம்ம உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்து. வீடியோ பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பட்டனையும் சேர்த்து அழுத்திடுங்க. நான் அப்போ தான் அடுத்தடுத்த போடுற வீடியோ உங்களுக்கு சேரும். தேங்க்யூ.